ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யோகங்களும் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி மாதம் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரி கிரகங்களால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முருகன் உத்தரவு பொருள் மூலிமா கூறி அந்த பொருளை வைக்க சொல்லி வழிபாடு செய்ய சொல்லுவார். அந்த பொருளால் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுவதை அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். எப்படி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் முருகன் சொல்லக்கூடிய உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களால் தாக்கங்கள் ஏற்படும். அதனால் என்ன தாக்கம் ஏற்படும், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத நாம் அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிப்ரவரி மாதம் இப்படி தான் இருக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாகுது. இந்த யோகங்களால் தான் இந்த பிப்ரவரி மாதமானது மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் இப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரியான பலன்கள் பெறுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. அதோடு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றத்திற்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்தால் அது இந்த மாதம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடும். அதோடு உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் பெறுவீங்க. அதனால் கடின உழைப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் திறமையும் பணியிடத்தில் பாராட்டப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் வணிகத்தில் விரும்பிய லாபத்தை தரும். அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். உற்சாகமும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு இந்த மாதம் கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உற்சாகமும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அதோடு இந்த மாதத்தில் பிற்பகுதி வணிக ரீதியாக சாதகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே அதனால் அன்பும் நல்லிணக்கமும் வேண்டும். அதுதான் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகளை கிடைக்க செய்யும். அதனால் அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா பண இழப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ யாரையும் நம்பி முன்ஜாமீன்லாம் பண்ண வேண்டாம். மீறி பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்ஜாமீன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அந்த மாதிரி ஈடுபடாமல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது பொது பலனில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு பொதுவாக பிப்ரவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ டீப்பாக பலன்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திரடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். தனுசு ராசினருக்கு நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த ஈடுபாடு கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைக்கலாம். அதோடு வாக்கு வன்மையானது ஏற்படும். அந்த வாக்கு வன்மையினால் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பு வகையை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பல வகை யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணம் ஏற்பட்டு சிலர்லாம் யாத்திரை செல்வதற்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் உங்களால் முடியும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் எதிர்பார்க்காத வகையில் வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே சாதகமாக முடியும். அதனால் அரசு மூலிமா நடக்க வேண்டிய காரியங்களை முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டிங்கன்னா நன்மை அடைவீங்க. அதனால் புத்தி சாதுரியத்தோடு நடக்க முயற்சி பண்ணுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஓரளவு முன்னேற முடியும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இதமான சூழ்நிலையானது காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான பணிகள் தொடங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளால் பெருமையானது சேரும். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப இதாக இருப்பீங்க. அதனால் அவங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கி கொடுங்க. அப்புறம் உறவினர்களோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் மனதில் உண்டாகக்கூடிய சூழ்நிலை கிரகங்களால் ஏற்பட போகுது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து இனி இருந்த இடம் தெரியாமல் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஸோ மேற்கொள்ளாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால் எதையும் சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பதவி, புதிய பொறுப்புகள் இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும். அதை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மாணவர்கள் வந்து புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவாங்க. கல்வியில் மேன்மை பெறுவீங்க. கல்வியில் நீங்கள் என்னெல்லாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உண்டான எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் பரிகாரமாக நீங்கள் எதுவும் இந்த பிப்ரவரியில் செய்யணுங்கிறது கிடையாது. நார்மலாக இந்த கிரகங்களால் என்ன நடக்குமோ அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே அதுவே போதுமானது. பெருசாக பரிகாரம் எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே அப்டேட்டோடு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.